Welcome students, I welcome you all to the on-screen class for 8th standard social studies from Subhash Matriculation Secondary School Tangasi. In today's class we are going to learn the third unit in civics. The topic is understanding secularism. Okay, so now secularism means mother சார்பின்மை. So ஓகேவா, மதம் சார்பற்றது. So யார் வேணும்னு என்ன மதம், so we know that India is a main country of so many religions, isn't it? So நிறைய மதங்கள் இருக்குது நமக்கு. See the picture. So நிறைய மதங்கள். So சில அது வந்து என்னது, Hindu, Christian, Muslims are the basic religions, and some other religions we didn't know the name of them. Okay, Jainism, Buddhism, அப்படி நிறைய religions இருக்குது, அப்படி தானே. ஸோ மத சார்பற்ற ஒரு நாடு. ஸோ எல்லோரும் என்ன செய்வோம், ஸோ நிறைய வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்களாலும் நம்ம we are living unitedly as brothers and sisters, அப்படி தானே. ஸோ ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை. So that is known as secularism. So in this concept we are going to discuss about the following topics: to understand the meaning of secularism, to know the importance of secularism, to develop the appreciation of the rights guaranteed to the constitution, to analyze the importance of secular education, and to discuss the constitutional provisions related to secularism. So these are the concepts in this lesson. Okay, first about the secularism. So before that, India will be a land of many faiths, equally honored and respected, but own national outlook. That is the quote of ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு சொன்னது. ஸோ இந்தியா வந்து இந்த கண்ட்ரியில் வந்து நிறைய நம்பிக்கைகள், நிறைய மதங்கள் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன செய்யும், ஒரே மாதிரி சமமாக என்ன செய்யும், நம்ம மதிப்பு கொடுப்போம். எல்லா இதுக்கும் நம்ம என்ன செய்யும், சமமாக மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் அவங்களோட நம்மளோட அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் நேஷ்னல் அவுட்லுக். ஸோ இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்குமே ஈவனான ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம், அப்படி தானே. ஸோ தட் இஸ், இது யார் சொன்னது, ஜவஹர்லால் நேரு சொன்னது. ஓகேவா. So next about the introduction. So India is a land of multi-religious faith and multicultural beliefs. It is the birthplace of four major religions, that is Hinduism, Jainism, Buddhism and Sikhism. So these are the four main religions born from our country. So India oda மதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த four religions. We know that Christianities and Muslims came from the foreigners, அப்படி தான். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னது, நம்ம அவங்க ஸோ அரப் கண்ட்ரீஸில் உள்ளவங்க இங்கே வரும்போது முஸ்லீம் ரிலிஜியன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அகெயின் லைக் தட் என்னது, பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இந்தியாவோட ரிலீஜியன்ஸ், மேஜர் ரிலீஜியன்ஸ் பார்த்தோன்னா, ஸோ பர்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர் மெயின் ரிலீஜியன்ஸ். ஸோ இங்கேருந்து தான் இந்த ரிலீஜியன்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு கண்ட்ரீஸுக்கு, இப்போ கிறிஸ்டியானிட்டி அண்டு இஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த கண்ட்ரீஸில் வந்து நம்மளோட மதங்களான ஹிந்துசம், ஜெயினிசம், புத்திசம் அண்ட் சீக்கிசம், ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இன் அவர் கண்ட்ரி பீப்புள் ஆஃப் டிவர்ஸ் ரிலீஜியன்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் ஹாவ் பீன் லிவிங் பீஸ்ஃபுல்லி ஃபார் அ லாங் டைம். மாடர்ன் நேஷன் states and multi-religious states. Hence, there is a need for tolerance of all religions. The concept of secularism is aimed at creating a society in which people of religious beliefs or people who do not belong to any religion can live together in harmony and peace. So, if வெவ்வேறு மதங்கள் இருந்தாலும், that I have explained already, என்ன செய்வோம், எல்லாமே ஒரு சமாதான முறையில். ஸோ இது மதவாதங்கள் இருந்தாலுமே என்னது, அமைதியான ஒரு முறையில் வந்து நிறைய கல்ச்சுரல் டிவர்சிட்டிஸ் இருந்துமே செயல்பட்டு இருக்கக்கூடிய நாடு என்னன்னு சொல்லலாம், நம்ம நாடு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அஹ்மத் கான், ரவீந்திரநாத் டாகோர், மகாத்மா காந்தி அண்ட் B.R. அம்பேத்கர் were some of the noted individuals held high in public regards who contributed towards the spread of secularism in the various spheres of Indian society. Secularism is valuable for a society like India, which is characterized by religious diversity. So these are the names of the leaders who fought for another secularism. வந்து ஸோ மதச்சார்பின்மையை கொண்டு வந்த முக்கியமாக அதில் வந்து முக்கிய பங்கு வகித்த லீடர்ஸோட நேம்ஸை, ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அவங்களோட நேம்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. And about what does secularism mean? So this in page number 183 in your textbook, I think. Okay. ஸோ வாட் த செக்யூலரிசமோட உண்மையான அர்த்தம் என்ன? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா, செக்யூலரிசம் மீன்ஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜியன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் டு கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ். It's a policy of neutrality and equality in the states towards all religious communities. Secularism is the principle of separation of state and religion, or more broadly, no interference of the state in the matters of religion and vice versa.
So this means that every citizen is free to propagate, practice and profess their faith, change it or not, have one according to their conscience. ஸோ இதில் பார்த்தோம்னா செக்யூலரிசம் இஸ் என்னது ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஃபீல் அப்படின்னா, ஸோ டாலரன்ஸ், ஒரு சகிப்புத்தன்மை, அதாவது மத சார்பற்ற ஒரு சகிப்புத்தன்மை. ஸோ இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மதத்தவங்க, ஸோ வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மோஸ்ட்லி ஃபுல்லுமே கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அரேப் கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் நாட் இன் நவ டேஸ், அந்த காலத்தில் சொல்கிறேன் ஏன்ஷியன் டைம்ஸில். பட் அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு 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 ரிலீஜியனோ இல்லை புதுசாக அது வரும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸோ திஸ் இஸ் நாட் ஹீ பிலாங்ஸ் டு நாட் அவர் சொசைட்டி ஆர் ஹீ பிலாங்ஸ் நாட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு அவர் ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாகுது. பட் இந்தியாவில் பார்த்தோன்னா ஸோ மெனி டிவர்சிட்டிஸ் அண்ட் ஸோ மெனி ரிலீஜியன்ஸ் இருக்கிறதுனால வி ஹாவ் த டாலரன்ஸ் டு லீவ் டுகெதர் வித் தம். ஸோ அப்படி தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம். ஸோ நம்ம வந்து வெவ்வேறு மதம், ஸோ ஹிந்துசம், ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா அப்படி கிளாஸ்லேயே பார்த்தோன்னா அந்த கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஹிந்துஸ் ஆர் ஆல்சோ தேர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ எல்லாமே என்ன செய்யும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு தாட்டில் தான் இருக்கும். அப்படி தானே. ஸோ யாருமே வந்து இவன் வேறு அவன் வேறு நம்ம பார்க்குறதில்ல. ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, காலேஜ் லைஃப்லேயும் சரி, அண்ட் ஒர்க்கிங் லைஃப்லேயும் சரி, கொலீக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இதில் ரிலீஜியன்ஸில் இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு இந்தியா வந்து என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான பெஸ்ட்டு ஒரு யூனிட்டி கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது, ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ், ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே என்ன சொல்லலாம், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஈவன் ஒரே இதில் இருந்தாலுமே சரி, ஒர்க்கர்ஸ் அண்ட் என்னது ஓனர்ஸாக இருந்தாலுமே சரி, each and every citizen has the right to follow his own religion and to propagate his religion and faith. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பிக்கை இருக்குது. அப்படி தானே. ஸோ நம்ம வந்து இது தப்பு அது தப்புன்னு ஒருத்தருக்கும் இன்னொருத்தரை வந்து குறை சொல்கிறதுக்கோ இகழ்ந்து பேசுகிறதுக்காக ஒன்றும் ரைட்ஸு கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ரிலீஜியன் அண்ட் அவங்க ஃபெய்த்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ atheism and secularism, so this is explained here. Atheism is a lack of belief in God and gods. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், நாத்திகர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இது ஆத்திசம். அண்ட் செக்யூலரிசம் இஸ் பார்த்தோன்னா லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காட்ஸ். ஸோ லேக் நிறைய எனது நம்பிக்கை, கடவுளில் நம்பிக்கை இருக்கவங்க. அண்ட் செக்யூலரிசம் பார்த்தோன்னா இஸ் அ நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ வந்து கடவுள் மேலே என்ன செய்ய நம்பிக்கை இல்லாதவங்கன்னு இல்லை. ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடியது என்னது செக்யூலரிசம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்யூலரிசம் பார்த்தோன்னா, ஒன் ரிலீஜியஸ் குரூப் டஸ் நாட் டாமினேட் another, some members don't dominate other members of the same religious community, the state does not enforce any specific religion nor take away the religious freedom of individuals. A simple statement by poet Iqbal illustrates the secular view. Religion does not teach us animosity. We are Indians and India is our home. ஸோ இதில் வந்து ரிலீஜியன்ஸ், அதாவது செக்யூலரிசத்தோட கான்செப்ட், ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அனைவருமே சமம் அப்படிங்கிறது. ஸோ வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்கவுங்க ரிலீஜியன்ஸோட நம்பிக்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ ஒருத்தருடைய நம்பிக்கையை வந்து நம்ம இங்கே எங்களோட நம்பிக்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், நீங்கள் உங்கள் இதில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையோ ஒரு மத நம்பிக்கைகளையோ இல்லை ஒரு மதத்தையோ இன்னொருத்தர் மேலே திணிக்காமல் இருக்கிறது. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இதை தான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா, திணிப்பு வந்து இல்லாமல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் த டாலரன்ஸ். ஸோ நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட ஃபெய்த் அண்ட் ரிலீஜியஸோட இதை ஃபாலோ பண்ணாலுமே நம்ம அதை என்ன சொல்லணும், தட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு அவர் வியூ. ஸோ அப்படிங்கிறது நம்ம வேலையை பற்றி என்ன செய்யணும், நம்ம வந்து அதை டாலரன்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ டாலரேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களோட இதை வந்து தப்பு, ஸோ நமக்கு வந்து சில பிடிக்காத விஷயங்களுமே அவங்க பண்ணாலுமே we doesn't have any rights to stop them. ஓகேவா. ஸோ அதெல்லாம் என்னது, ஸோ செக்யூலரிஸ்டோட மெயின் கான்செப்ட். ஸோ நமக்கு இப்போ வந்து இப்படி இருக்கா, நமக்கு மத சார்புடைய கொள்கை இருக்கா, நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த காட்ல பிலீஃப் இருக்குது அப்படின்னா அவங்க காட்ஸ் பிலீஃப் பண்ணட்டும், அண்ட் அவங்க ரிலீஜியனுக்கு வந்து அவங்க பண்ணுறோம் நம்பிக்கை கொடுக்கட்டும், அவங்க பாதியில் அவங்க போட்டோம். பட் யூ ஹேவ் இந்த கம்பெனியன் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை கம்பெனியன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், யூ மே ஜாயின் டுகெதர் டு கம்ப்ளீட் இன் டாஸ்க்காக இருக்கலாம். அது வந்து உங்களோட ஒர்க் கான்செப்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா. ஸோ யூ டசன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு அடுத்தவங்களை வந்து என்ன பண்ணணும், டு ஹர்ட் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ டு
force others to join in your religion. So that is the main concept of secularism. And another a simple statement, poet இக்பால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, மதம் வந்து எப்போதுமே ஒரு மிருகத்தன்மையை கற்றுக் கொடுக்காது. எல்லா மதமுமே எதை தான் கற்றுக் கொடுக்குது, எல்லாமே மனுஷங்க தான், அப்படி தான். ஸோ ஆல் ஆர் சேம் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வி ஆர் இந்தியன்ஸ், நம்ம வந்து இந்தியன்ஸ். ஸோ இந்தியா தான் நம்மளுடைய ஹோம், வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா நமக்கு தெரியும், ஒரு வீட்டில் இருக்கவங்க எப்படி யுனைட்டாக இருப்பாங்க, அப்படி தானே விட்டு கொடுத்து மாறி மாறி என்ன செய்ய உதவி பண்ணி விட்டு கொடுத்து போகிற, அன்பாக பாசமாக அரவணைப்பாக போகிறது மாதிரி இந்தியாவை வந்து நம்மளோட வீடு அப்படின்னு நினச்சோன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் வி என்னது வி லீவ் வித் யுனைட்டி அண்ட் இன் ஏ பிரதர்ஹுட் மேனர். ஓகே, ஸோ தேட் இஸ் த மாரல் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் poet இக்பால்ஸ் கோட். அவர் அப்படி அதை தான் வலியுறுத்தி இருக்கார். நெக்ஸ்ட் 12th ராக் எடிக்ட் அசோகாவோட ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லலாம், கல்வெட்டு சொல்லுவோம். ஸோ எம்பரர் அசோகா வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட் எம்பரர் டு அனௌன்ஸ் as early as 3rd century BCE that the state would not prosecute any religious sect. In his 12th rock edict, Ashoka made an appeal not only for the tolerance of all religious sects but also to develop a spirit of great respect towards them. ஸோ அசோகர் வந்து கல்வெட்டில் வந்து நிறைய வந்து என்ன செய்ய புது புது ரெகுலேஷன்ஸ் லாஸ் எல்லாத்தையும் என்ன செய்வார் அவரோட காலத்தில் வந்து செதுக்கி வச்சுருக்கார். ஸோ அப்போ அவர் வந்து எதை இந்த செக்யூலரிசத்தை வந்து அந்த காலத்திலே வந்து வலியுறுத்தியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸாக தான் அவரோட ராக்கெட் எவிடன்ஸ். ஸோ 12th ராக் எடிக்டை வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்யூலர் ஸ்டேட் பார்த்தோன்னா, பிரின்சிபிள் ஆஃப் லிபர்ட்டி, principle of equality and principle of neutrality. So principle of liberty means state permits the practice of any religions. ஒரு கண்ட்ரியோ ஸ்டேட்டோ ஒரு டவுனோ வில்லேஜோ வாட் எவர் மேபி அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு விருப்பமான எந்த மதத்தை வேணாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், பின்பற்றக்கூடிய ரைட்ஸ், லிபர்ட்டி, ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி மீன்ஸ் த ஸ்டேட் டஸ் நாட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு எனி ரிலிஜன் ஓவர். ஸோ இந்த வந்து ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குறோம், ஸோ பர்த் பிளேஸ் ஆஃப் சிக்கிசம், ஜெயினிசம், ஹிந்துசம், புத்திசம் வந்து இந்தியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஸோ இந்த மதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸு, ஸோ மற்ற இதுலேருந்து வாங்கினவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அண்ட் ஒரு பர்டிகுலர் ரீஜன், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ஒரு முஸ்லீம் ஸ்டேட்ஸு, ஒரு மாஸ்க்கை சேர்ந்த ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து முஸ்லீம்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸு, ஹிந்துஸுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அனைவருக்குமே என்ன செய்யலாம், சமம் அப்படிங்கிறது. ஸோ அது இட் மேபி he may be belongs to a Christian or Hindu or a Muslim or Buddhism, Jainism, Sikhs, whatever it may be, it's not a problem. So he had the rights and he deserved the rights of equality. And next about the principle of neutrality, that is the state remains neutral in religious matters. So ஒரே என்னது நிலையான ஒரு தன்மை. ஸோ இன்னொருத்தரோட கான்செப்ட், ஸோ ஹிந்துஸுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறது அண்ட் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுங்களா இல்லை ஒரு அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறது, அவங்களோட கோரிக்கைகளை சீக்கிரமாக நிறைவேற்றுறது, அந்த மாதிரி எல்லாமே கிடையாமல் ஒரு நியூட்ரலான ஒரு சம நோக்கான ஒரு தன்மை வந்துட்டு எல்லா மதத்துக்கும் கொடுக்குறோம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் 3 principles of secularism. And the secular state is the one in which the state does not officially promote any religion as the country's official religion and every religion is treated equally. ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரியோட. ஸோ ஹிந்துஸதோட பிறப்பிடம் வந்து ஹிந்துசமுக்கு இந்தியா அப்படின்றனால ஹிந்துசமுக்கு தான் என்னது நம்ம நாடு இந்து கண்ட்ரி, அதுக்காக வேண்டி இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்கே தான் அஃபிஷியல் ரிலீஜன் அப்படிங்கிற. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ்னு நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதானே. சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி சம் ஆஃப் தேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ரிலீஜனுக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருமே கொடுக்கல. ஸோ அதில் வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ அஃபிஷியலான ரிலீஜன் இது தான் அப்படின்னு யாரையும் கட்டாயத்தில் எல்லா ரிலீஜனுக்கும் ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் வந்து பின்பற்றக்கூடிய ரிலீஜியன்ஸாக இருந்தாலுமே they gave the same rights. So it gives to every citizen not only the equal right to freedom of conscience but also the rights to profess, practice and propagate and faith of their own choice. The state observes an attitude of neutrality and impartiality towards all religions. In a secular state, no one is given preferential treatment and the state does not discriminate any person on the basis of their religious practices and beliefs. So all citizens are eligible to enter government service irrespective of their faith. So there should be absolutely no religious instructions in educational institutions and no taxes to support any particular religion. ஸோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸோ ப்ரிஃபரன்ஸோ அண்ட் அந்த ஒர்க்கில் வந்துட்டு
ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அண்ட் ஓவர் ரிசர்வேஷன் கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அண்ட் அவங்களுக்கு அதிகமான டேக்ஸ் விதிக்கிறது. அப்படி எந்த ஒரு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். செக்யூலரிசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ see the picture, it's a beautiful concept of defining secularism அப்படி தானே. ஓகே, சூப்பர். The concept of secularism evolved in India as equal treatment of all religion. We need secular state to maintain peace and harmony between people of various religion ideologies. It is a part of democracy which grants equal rights. So secularism முக்கியத்துவத்தில் மெயினாக வந்து அந்த அமைதியும் ஒரு எனது ஈக்குவலான சகோதரத்துவமான ஒரு இதுவும் என்ன செய்வாங்க, அதான் மெயின் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் செக்யூலரிசத்தோட. ஸோ நிறைய இது ஃபாலோ பண்ணாலும் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன செய்யும், இங்கே ஒரு பிரதர்ஹுட்டில் வந்துட்டு ஸோ ஒரு பீஸான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ இவங்களுக்கு அதிக உரிமை, அவங்களுக்கு வந்து அதிக உரிமை இல்லை, ஸோ இவங்களுக்கு தான் நிறைய இடஒதுக்கீடு அப்படிலாம் இருந்தோன்னா என்றைக்குமே பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம், அப்படி தானே. ஸோ தீஸ் ஆர் த மெயின் கான்செப்ட் that we have discussed in this lesson, and India gives equal rights to all religions, so that is the main reason to avoid such consequences. And then here the Mughal Emperor Akbar followed the policy of religious toleration. His propagation of Din-e-Ilahi, that is divine faith, and equal peace and harmony among religions were advocated for religious toleration. So not only nowadays Indian's constitution paves the way for peace and liberty. So in the earlier days also emperors like Ashoka and Mughal emperor of Akbar also predicted these secularism. ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கிற நேம் கான்செப்டில் கொண்டு வரலைனாலும் மத சார்பின்மையை விட அனைவருக்கும். ஸோ முகல் எம்பரைசம் மீன்ஸ் தி பிலாங்ஸ் டு த இஸ்லாமிக் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கும்போது தே எனது ரூல்ட் அவர் இந்தியன் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ தே கிவ் எனது இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த அதர் ரிலீஜன். ஸோ மத சார்பமாக அவங்க ஆட்சி புரிஞ்சாலுமே வேற்று மதத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன செய்திருக்காங்க, ஸோ அவர் வந்து மதிப்பும் மரியாதையும் எனது இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அண்ட் அவரோட புக்ஸு, ஸோ அவரோட வந்து புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, நிறைய நூல்ஸில் எழுதியிருப்பாங்க. அண்ட் அந்த அவங்களோட ரூலிங் கம்யூனிட்டிஸில் வந்துட்டு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஷெட்யூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து Din-e-Ilahi அப்படிங்கிற ஒரு புக்லேயும் equal அப்படிங்கிற ஒரு தட் இஸ் த மீனிங் ஆஃப் த புக்ஸ் ஆர் கிவன் இன் த பிராக்கெட். ஓகே, டிவைன் ஃபேத், ஸோ இறை நம்பிக்கை அண்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி அமங் ரிலிஜன்ஸ். மதங்களில் வந்துட்டு அமைதியும் ஒரு நிலையான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனது ஒரு பீஸ், உண்மையான அமைதி. ஸோ அது வந்து எனது கடவுளுக்குள்ளே அவங்களுக்குள்ள நம்பிக்கையை செலுத்தினாலுமே வந்து உண்மையானது வந்து மத சார்புற்றது கிடையாது, நம்ம மனம் சார்புடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் அபவுட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் செக்யூலரிசம். நம்மளுடைய குடியுரிமை அண்ட் செக்யூலரிசம் என்னன்னு பார்த்தோன்னா, செக்யூலரிசம் இஸ் த பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், த மேக்கர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ செக்யூலரிசத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலேயும் சரி, ஸோ குடியுரிமையிலையும் சரி, நம்ம என்ன சொல்லலாம் சிட்டிசன்ஷிப்லையும் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ aware that a strong and united nation could be built only when all sections of people had freedom to practice their religion. So secularism was accepted as one of the fundamental tenets for the development of democracy in India. So the word secularism was not mentioned in our constitution when it was adopted in 1950. So நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு secularism அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ஃபர்ஸ்ட்ல இனிஷியலி அதை வந்து அமைக்கும் போது என்ன சொல்லலாம், they didn't mention it. ஆஃப்டன் எனது 1950 தான் என்ன சார் இட் வாஸ் அடாப்டட் த கான்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டர் ஆன் இன் 1976 த வேர்ட் செக்யூலரிசம் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் த ப்ரீமியபிள் த்ரூ த 42nd amendment ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ செக்யூலரிசம் வந்து 1950 வந்து அவங்க அந்த கான்ஸ்டிடியூஷனில் இது அமைக்கும் போது செக்யூலரிசத்தை மென்ஷன் பண்ணலை. 1976 தான் என்ன செய்யணும், அதுக்கான ஒரு ஆக்டை வந்து என்ன இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலரிசமை ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக வந்து அவங்க என்ன செய்யிருக்காங்க 42nd amendment கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் இந்தியா இஸ் எ சாவரன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அந்த புக்கில் வந்து அகெயின் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. த பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு ப்ரொமோட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் dignity. So there is no state religion in India. The state will neither establish a religion of its own nor confer any special patronage upon any particular region.
religion. The freedom of religion guaranteed under the Indian Constitution is not confined to its citizens alone but extends to aliens also. This was pointed out by the Honorable Supreme Court in the case Radhilal Panchand, 5th State of Bombay in 1954. ஸோ வந்து ஏலியன்ஸ் அப்படிங்கன்னு சொல்லும்போது நாட்டு பிலாங்ஸ் டு தினது வேற்று கிரகவாசிகள் அப்படிங்கிறத விடையும் அந்நிய நாட்டவர்கள் நம்ம இங்கே வந்தாலுமே கூட ஸோ எனது அந்நிய நாட்டவர்கள்னு சொல்லுவோம்னா அது என்ன ஏலியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்நியர்கள் அதுதான் மெயினாக வந்து அந்நியர்கள் அதோட இதுதான் ஏலியன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எனது அவங்களுக்குமே வந்தாலுமே என்ன செய்யலாம், பட் எக்ஸ்டென்ஸ் டு த ஏலியன்ஸ் ஆல்ஃபோ. ஸோ இந்த நாட்டு குடியுரிமை ஸோ எனது இப்போ இந்த நாட்டோட குடிமகனுக்கு மட்டும் இல்லாமல் வேறு நாட்டில் உள்ளவங்க அதான் எனது ஏலியன்ஸ் தான் இந்த பிற நாட்டவர்கள் நம்ம கண்ட்ரிக்கு வந்தாலுமே அவங்கள்ட்டையும் இந்த செக்யூலர்ஸை ஃபாலோ பண்ண. ஸோ அவங்க வேறு மதத்தையோ அவங்களோட ரிலீஜனை அவங்க வந்து இங்கே பின்பற்றிட்டு இருந்தாலுமே நமக்கு வந்து என்னென்ன கிடையாது, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் த பிக்சர் ஃபார் எதுக்கு யா. ஸோ 1950 ரதிலால் பாஞ்சந்த் 5th. ஸோ அவரோட இதில் தான் இந்த தீர்ப்பு வந்து என்ன செய்யிருக்காங்க, அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் பாயிண்டட் அவுட் பை த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் ரதிலால் பாஞ்சந்த் 5th State of Bombay 1954. அந்த பாம்பேயில் நடந்த ஒரு தீர்ப்பில் தான் இந்த தீர்ப்பை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் த 19th century ஹிந்து டெம்பிள் இன் கஜுராஹோ டெம்பிளோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா incorporates a Hindu spire, a Jain cupola, a stupa and Muslim style dome in place of usual shikara. ஸோ ஆக்சுவலி கஜுராஹோ டெம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் த யுனைட்டட்னஸ் அது யூனிட்டி ஆஃப் ஹிந்துசம், புத்திசம், முஸ்லீம்ஸ், ஜெயின் அண்ட் சிக்கிசம். ஸோ இதோட யூனிட்டியாக தான் இந்த கஜுராஹோ டெம்பிளை வந்து அவங்க வந்து நிறுவியிருக்காங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போது 19th century இந்தியா இன்கிராப்ட்ஸ் என்னது ஹிந்து ஸ்பயர், ஜெயின் குப்லா. ஸோ இந்த கட்டிடக்கலையிலே வந்து ஒரு பில்லர்ஸ் வந்து ஒரு மாதிரி முஸ்லீம்ஸோட டாம்ஸ் மாதிரியான சிஹியா முஸ்லீம்ஸோட டாம்ஸ் மாதிரியான மாஸ்க் மாதிரியான ஒரு இது, தென் ஹிந்துஸத்தோட இது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டிக் டிஃப்ரென்சஸ் தெரியும். யூ ஹேவ் மென்ஷன் இட், யூ நோட்டிஸ் இட் யா. ஸோ இந்த பில்லர்ஸ்லையும் அவங்களோட டெம்பிள்ஸோட டாம்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா சீக்கிசம், புத்திசம் எல்லாரோடைய இதை வந்து யுனைட்டியான ஒரு சீக்கிய இதை வந்து பார்த்தோம்னா முஸ்லீம் ஒரு லுக் இருக்குது அப்படி தானே. இந்த டாம்ஸ்லாம் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் லுக் இருக்குது, அண்ட் டிஸ் பார்த்தோன்னா ஒரு ஹிந்துஸத்தோட லுக் இருக்குது, அண்ட் டிஸ் வந்து பார்த்தோன்னா புத்திசம், ஜெயினிசம் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு. ஸோ இந்த கஜுராஹோ டெம்பிளோட மெயின் என்னது கான்செப்ட் வந்து இதுதான், யுனைட்டி இன்கார்பரேஷன் ஆஃப் எல்லா கட்டிடக்கலையும் மத சார்ந்த ஒரு கட்டிடம் அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ஃபாலோயிங் டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், த ஸ்டேட் வில் நாட் ஐடென்டிஃபை இட் செல்ஃப் வித் ஆர் பி கண்ட்ரோல்ட் பை எனி ரிலிஜன். த ஸ்டேட் கேரண்டீஸ் டு எவ்ரி ஒன் த ரைட் டு ப்ரொஃபஸ் எனி ரிலிஜன் ஆஃப் தேர் ஓன். The state will not accord any preferential treatment any of them. No discrimination will be shown by the state against any person on account of his religious faith. It creates fraternity of the Indian people and gives assurance the dignity of the individual and the unity of the nation. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் என்னது, எல்லாத்துக்குமே சமமான உரிமை, எந்த மதத்தை யார் வேணாலும் பின்பற்றலாம், ஒருத்தருக்குமா இன்னொரு மதத்தை என்ன செய்யணும் திணிக்கக்கூடிய ரைட்ஸ் இல்லை. ஸோ அதுதான் இந்த மெயின் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. This is the mosaic constitutional provisions. So articles the rules and regulations Indian constitutional actல இருக்கக்கூடிய article 15, article 16, article 25 to 1, article 26, article 27, article 28, article 29 to 2. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மத சார்பற்ற இதுக்கான வந்து என்ன செய்யலாம் சட்டங்களை வந்து இந்த சட்டங்களெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு. ஸோ நிறைய அரசியல் சட்டங்கள் இருக்குது. அதில் இந்த ஆர்டிகிள் நம்பர் 15, 16 இந்த நம்பர்ஸில் இந்த ஆர்டிகிள் இப்போ என்னது 15th ஆர்டிகிள் 16th ஆர்டிகிள்லாம் மத இதை ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ என்னது டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ரிலீஜியன், ஸோ இந்த இதை வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யாருக்கு வேணால் அந்த ரைட்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஆக்சுவலாக அவங்களோட ரிலீஜியனை வந்து இருக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து இந்த சட்டங்கள் வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
why do we need secular education? So secular education is also another concept, important concept னு சொல்லலாம். எதுக்கு வந்து மத சார்பற்ற கல்வி நமக்கு தேவை, ஸோ வந்து எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, secularism in education means making public education free from any religious dominance. Children are future citizens must get education which should aim at their development of character and moral behavior irrespective of religious affiliation. ஸோ வந்து நிறைய ரிலீஜியஸ் எஜுகேஷனும் இருக்கும், அப்படி தான். ஸோ ஹிந்துஸை சார்ந்தவங்க வந்துட்டு அவங்களோட வேதங்களெல்லாம், ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு கிளாஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து இன்னொரு மதத்தோட கான்செப்டோ இன்னொரு அரசியலமைப்பு அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை. அவங்க ரிலீஜியனுக்கு என்னவோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதை தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபெய்த்ஸு, அவங்க மித்ஸு, மந்திரங்கள், வேதங்கள், அவங்க சம்பிரதாயங்களை தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கு தே ஆர் அனேபிள் டு நோ அபவுட் என்னது காமன் எஜுகேஷனல். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வாட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன்? ஒன் வாண்ட் டு பி கெட் சிவிலைஸ்ட் அண்ட் ஒன் வாண்ட் டு பி கெட் என்னது இம்ப்ரூவ்டு நாலேஜ். அதான் பேசிக் எஜுகேஷனோட கான்செப்ட். அவங்க மத சார்புடையதை வளர்க்குறதுக்கோ அவங்க மதத்தில் இருக்கிறத பற்றி மட்டுமே தெரிஞ்சிருந்தால் என்ன செய்ய முடியாது, நம்மளால இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஸோ இந்த உலகத்தில் வாழறதுக்கான சிறந்த ஒரு திறமையும் கல்வியும் அறிவும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எஜுகேஷன் கான்செப்ட் தேவை, அப்படி தானே. ஸோ மத சார்பற்ற ஒரு கல்வி இருந்தால் மட்டும்தான் we can survive in the world. ஸோ அதனால தான் என்ன செய்தாங்க சார், நாட் ஓன்லி பிலாங்ஸ் டு என்னது. ஸோ இப்போவும் வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க ரிலீஜியனில் வந்துட்டு, ஸோ முஸ்லீம்ஸ் ஆகட்டும் அவங்க பள்ளிவாசலில் வந்துட்டு அவங்களுக்கான எஜுகேஷன் இருக்குது. அண்ட் கிறிஸ்டியன்ஸி ஆகட்டும் யூனோ இந்த பிபிஎஸ் அப்படின்னே வெக்கேஷனில் நடத்துவாங்க, அப்படி தான். அண்ட் சண்டேஸ் கிளாஸ் இந்த மாதிரி அவங்களோட பைபிள் கிளாஸஸ் நடத்துவாங்க. அண்ட் ஸோ இந்த ஹிந்துசத்தில் பார்த்தோம்னா கீதாபசாரங்கள் அண்ட் இந்த சம்ஸ்கிருத மந்திரங்கள் போதுறது அந்த மாதிரி இன்னும் ரிலீஜியஸ் எஜுகேஷன் நடந்துட்டுருக்கு. பட் வி ஆர் லேர்னிங் த பேசிக் எனது காமன் எஜுகேஷன். அதுக்கப்புறம் தான் இதுதான் நம்ம செக்குலர் எஜுகேஷன் சொல்கிறோம். ஸோ நம்மளோட புக்ஸில் வந்து வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் எனது கிறிஸ்டியானிட்டியை பற்றி லேர்ன் பண்ணுறோம், நாட் லைக் எனது மித்ஸ் அண்டு மந்திரங்கள் ட்ரெடிஷன்ஸை பற்றி அவங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ தேட் அபவுட் எனது கிறிஸ்டியன் லீடர்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறோம், கிறிஸ்டியனோட இன்வர்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறோம் ஹிஸ்ட்ரியில். அண்ட் ஆல்சோ த சேம் டைம் இஸ்லாமோட இன்வர்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம். அண்ட் ஆல்சோ த ஹிந்துசம், ஸோ அவங்களோட கான்செப்ட்டு, ஸோ என்ன ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் அண்ட் வாட் இஸ் கோயிங் இன் த ப்ரெசன்ட் அண்ட் வாட் அபவுட் த ஃபியூச்சர். வி ஆல் லேர்னிங் அபவுட் ஆல் திஸ் கான்செப்ட். ஸோ அதுதான் என்னது செக்யூலர் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஜுகேஷனை நம்ம லேர்ன் பண்ணுறதுனால we learn unity to and survey to another live in this world with the unity or the cooperation with other religions also. ஸோ ஒரு ஹிந்து ரிலீஜியன்ஸோ பேசிக்கான வேதா கிளாஸ்லையோ இல்லை ஒரு இஸ்லாம்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குரான் கிளாஸ்லையோ இல்லை பைபிள் கிளாஸ்லையோ we didn't learn about the யூனிட்டியை பற்றியோ இல்லை வந்து இன்னொருத்தரோட எப்படி வந்து கைகோர்த்து. ஸோ எல்லா மதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட் அண்ட் எனது அன்பு, சமாதானம், ஒற்றுமை, வேற்று மதங்களை மதிப்பு கொடுக்கறது, அந்நிய மதத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் தான் எல்லா மதமே சொன்னாலுமே பேசிக்கான எஜுகேஷன் அண்ட் அந்த ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அந்த 3 பேருமே சேர்ந்து என்ன செய்யணும், ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் சேர்ந்து போய் ஒரு இஸ்லாமிக் குரான் கிளாஸ்லையோ இல்லை ஒரு பகவத்கீதா கிளாஸ்லையோ இல்லை ஒரு பைபிள் கிளாஸ்லையோ போய் உட்கார்றது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் only sit on that, Muslims only sit on the Islamic classes and Hindus only sit on the Hindu classes, isn't it? But our school education belongs with the basic concept of secular education, only predicts the way of practical knowledge of learning secularism னு சொல்லலாம், அப்படி தானே. ஸோ நம்ம பேசிக் எஜுகேஷனை தான் நம்ம என்ன செய்யணும், ஒற்றுமையாக உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஹிந்துஸ் இப்போ நம்ம கிளாஸ்லேயே இந்த கிளாஸ் நடக்கும்போது செக்யூலரிசம் கிளாஸ்லேயே we are unitedly learned with the Christians, Muslims and also with the Hindus, isn't it? So இதுதான் actually another secularism. So அதனால secular education is the basic education needed for all citizens and it is an essential education needed for all human beings அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் இந்த ரிலீஜியஸ் எஜுகேஷனும் அவங்கவுங்க மதத்துக்கு தேவை தான். பட் அதுக்கு முன்னாடி செக்யூலர் எஜுகேஷன் நமக்கு இருந்தால் மட்டும்தான் மதத்தோடைய மதம் சொல்கிறக்கூடிய கான்செப்ட் உண்மையிலே நமக்கு என்ன செய்யும், புரியும். ஸோ எல்லா மதமே எல்லா மதமே சமம், அனைவரும் சமம், அனைவரும் மேலே அன்பு செலுத்த வேண்டும், கடவுளுக்கு அன்பு செலுத்துவது, மனிதனுக்கு எப்படி நம்ம அன்பு செலுத்துகிறோம், மனிதன் மேலே வைக்கிற அன்பு உண்மையான கடவுள் மேலே வைக்கிற அன்பு
மனிதனை மதிப்பு கொடுத்து மனிதன் என்னது பிற உயிர்களை காயப்படுத்தாமலும் பிற உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்கிறது உண்மையான கடவுள் பக்தி அப்படின்னு தான் ஒவ்வொரு மதமும் சொல்லுது. தெர் இஸ் நாட் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் ரிலீஜியன்ஸ். அப்படி தானே ஒவ்வொரு இதுவும் அவங்களோட கான்செப்டில் அவங்களோட மதத்தை வந்துட்டு வேல்யூஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அது புரியணும் அப்படின்னா we first want to gain the practical knowledge. So secular education paves a way to get that such practical knowledge. Okay, so this is to develop these are all explained in the points. So நான் இப்போ சொல்கிற கான்செப்ட் தான் என்னது இந்த பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. So you may read it and know that. Okay, and next this is the conclusion, and before that see here, this is Akbar's tomb of Sikandar near Agra, India. ஸோ என்னது கிறிஸ்டின்ஸோட இடத்துல வந்துட்டு என்ன செய்யலாம், கிறிஸ்டின்ஸ் தெருவுலையும் ஹிந்துஸ் மக்கள் வாழ்கிறாங்க, அண்ட் முஸ்லீம் தெருலையும் ஹிந்துஸ் மக்கள் வாழ்கிறாங்க, ஹிந்துவோட தெருலையும் அவங்க வாழ்கிற இடங்கள்லையும் முஸ்லீமோட பள்ளிவாசல்கள் இருக்குது, சர்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன செக்யூலரிசம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி தானே. அண்ட் ஆல்சோ ஹியர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒரு போயம், கவிதை. யாரோட கவிதை அப்படின்னு பார்த்தோன்னா கபீரோட ஒரு கவிதையை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் சைட் த மீனிங் ஆஃப் திஸ் போயம் இஸ் கிவன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் அபவுட் தட். மொக்கோ கஹான் துந்தே रे बंदे मैं तो तेरी पास में, ना तीरथ में ना मूरत में ना एकांत निवास में, ना मंदिर में ना मस्जिद में ना कबे कैलाश में, मैं तो तेरे पास में बंदे, मैं तो तेरे पास में. Isn't it? So Santosh ji can easily understand the poem because he's mostly speaking in Hindi, isn't it? Yeah. Okay, not only for Santosh, we can also try this. So this is the meaning of the poem is given here. Where do you search for me? So இதை வந்து கபீர் அப்படிங்கிற வந்து கவிதை எதுனா இறைவனை எங்கே தேடுறோம் நம்ம. ஸோ இறைவன் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது அதை எபோவ் மென்ஷன்டு பாயிண்ட்ஸ் நான் சொல்லலாம், செக்ரெட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுதான் அவர் வந்து என்ன செய்யிருக்காரு, கவிதையாக எழுதியிருக்காரு. அதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதோட மீனிங் என்னென்னா, வேர் டு யூ சர்ச் ஃபார் மீ, ஐ ஆம் வித் யூ, நாட் இன் பில்கிரிமேஜ் நார் இன் ஐகான்ஸ், நேதர் இன் சாலிட்யூட் நாட் இன் டெம்பிள்ஸ் nor in mosque, neither in Kaaba nor in Kailash. I am with you, O man, I am with you. ஸோ வந்து என்னை வந்து எங்கே தேட, இறைவன் வந்து எப்படி கேட்குறாரு, என்னை வந்து எங்கே தேடிட்டு இருக்க, நான் வந்து என்ன செய்யணும், பள்ளிவாசல்லையோ இதை மந்திரங்கள் ஓதக்கூடிய கோயில்லையோ இல்லை சர்ச்சஸ்லையோ கைலாசத்துலேயோ என்ன செய்யலாம், அங்கேயோ இல்லை சின்னங்கள்லையோ சிலைகள்லையோ நான் வந்து கிடையாது. யார் கிடையாது, கடவுள் கிடையாது. ஓகேவா. நான் வந்து எங்கே இருக்கேன், நான் உன்னுள்ள தான் இருக்கேன். மேன் ஐ ஆம் வித் யூ, மனிதா நான் உன்னுள்ள தான் இருக்கேன் அப்படிங்கிறது கடவுள் வந்து சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஓகேவா. நம்ம வந்து மத சார்பு சொன்ன கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, இதை இஸ் த கோட் ஆஃப் கபீர். ஓகே. ஸோ என்ன சொல்கிறார் அவருன்னா, ஸோ முதல்ல வந்து நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொன்னாலே கடவுள் அவரோட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். isn't it? ஸோ நம்ம என்ன மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், என்ன வேணாலுமே செய்யலாம். ஆனால் அடுத்தவங்க மதத்தை காயப்படுத்தியா, நான் தான் உயர்வானவன், உன் மதம் வந்து எப்படிப்பட்டது, நீ அப்படிப்பட்டவன், நீ இதுக்கு இல்லை, நாங்கள் தான் வந்து இப்படி அப்போலேருந்தே இருந்துகிட்ருக்கோம், எங்கள் நாள் அப்படி இப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே என்ன அர்த்தம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி தானே. சரி, நீங்கள் வந்து நான் உங்கள் மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கே உங்களுக்கு என்ன கிடையாது, கரெக்டான ஒரு அர்த்தமே கிடையாது. நீங்கள் அதில் வந்து அதுவும் நீங்கள் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் மதத்தை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் தட் இஸ் நாட் த கான்செப்ட். கடவுள் வந்து எந்த கடவுளுமே அப்படி சொல்லலை. அப்படி தான் நான் சொன்னேன். நம்மளோட ரிலீஜியன்ஸ் நமக்கு நம்பிக்கைகள் இருக்குது, ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம். அதுக்காக வேண்டி அடுத்தவங்களை காயப்படுத்தவோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோயிலில் நம்ம போய் ஒரு கடவுளை வந்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் வந்து ஏதாவது உதவி கேட்குமா, இது அங்கே தான் கொடுப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், அவரை தள்ளி போட்டுட்டு இல்லை மிதிச்சுட்டு அங்கே போய் பண்ணுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. அப்படி தானே. ஸோ நமக்கு என்ன முதல்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆர் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் ஃபர்ஸ்ட் ட்ரை டு லீவ் லைக் எ ஹியூமன். மனிதனுக்கு வந்து முதல்ல மனிதனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இறைவனோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது கடவுள் வந்து இப்படி சொல்லுவாங்க, நான் வந்து கல்லுலையோ தூண்லையோ சிலையிலையோ சின்னத்துலேயோ பள்ளிவாசல்லையோ கைலாசத்துலேயோ சர்ச்சிலையோ அதுலேயோ இதுலேயோ எங்கேயுமே இல்லை, நான் எங்கே இருக்கேன், ஒன்றுள்ள தான் இருக்கேன். ஸோ நீ வந்து பிறரிடம் வந்து அன்பாக இருந்தாலோ இல்லை பிறரை மதித்தாலோ பிறர் உயிர்களை காயப்படுத்தாமலோ பிறர் மனங்களை புண்படுத்தாமலையோ பிறருக்கு உதவி செய்து இருந்தாலுமே நான் உனக்கு அருள் புரிவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? கபீர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
அண்ட் அபவுட் த கன்க்ளூஷன் பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டேட் வந்து என்னது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண டாபிக்ஸ் தான் திரும்ப திரும்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே செக்யூரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் என்ஜாய்ஃபுல்லி பிளெஸிங்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ். ஸோ இந்தியன் டெமோக்ரஸியில் வந்துட்டு செக்யூரிசத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. ஸோ தேட்ஸ் த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் இன் திஸ் பாயிண்ட்ஸ். Okay students, that's about the class today. So what's the lesson we have learned today? டாப்பிக்கே தெரியாது அப்படி தானே? செக்யூலரிசம். செக்யூலரிசத்தோட இம்பார்ட்டன்ஸ், கான்செப்ட்ஸ், மீனிங் தான் நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் சென்ட் யூ 2 links. ஓகேவா? ஸோ அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸோட இமேஜஸ் அண்ட் ஆல்சோ 2 links வந்து அனுப்பியிருக்கேன். என்ன லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம்ஒர்க்கில் அனுப்பியிருப்பேன். ப்ராக்டிஸ் ஜோன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு கிளிக் த என்னது நம்ம already spending time in the quizzes எல்லாம் நம்ம நல்ல பழக்கங்கள்லாம் கிடையாது அப்படி தான். ஸோ அந்த பேசிக் ஆப்ஸ்லாம் இருக்கும் அப்படி தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி ஒரு ஜஸ்ட் டெஸ்ட் சோட் யூ ட்ரை இட். ஓகே, 2 டெஸ்ட் சோட்ஸ் கொடுத்துருக்கேன். யூ மே ட்ரை இட். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. We will meet in the next class with a new session. Okay. The Constitution of India has the following distinguishing features. The state will not identify itself with or be controlled by any religion. The state guarantees to everyone the right to profess any religion of their own. The state will not accord any preferential treatment. No discrimination will be shown by the state against any person on account of his religious faith. It creates fraternity of the Indian people and gives assurance the dignity of the individual and the unity of the nation. Mosaic of constitutional provisions. Article 15 says, prohibition of discrimination on grounds of religion, caste, sex or place of birth, etc. Article 16 says, equality of opportunity in public employment. Article 25(1) guarantees the freedom of conscience and the rights to profess, practice and propagate religion individually. Article 26 gives freedom to manage religious affairs. Article 27, the state shall not compel any citizen to pay any taxes for the promotion of any particular religion. Article 28 on religious instruction or religious worship in certain educational institution. Article 29(2) a ban on discrimination in state aided educational institution.